வாழ்க்கை துணையை பற்றி சொல்கிறது வந்து அந்த கலத்திரஸ்தானம். அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் தொடர்பான ப்ளஸ்ஸோ மைனஸோ ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ கலத்திர தோஷம் அப்படின்னா, அதாவது கலத்திர பாவகமான 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி, இல்லை இயற்கை சுபர்கள் எல்லாம் இருந்தாலும் அவங்க வக்கரமாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து கலத்திர தோஷத்தை ஜாதகருக்கு உண்டு பண்ணுது. கலத்திர தோஷம் வந்து ஜாதகருக்கு உண்டு பண்ணுதுன்னா அப்போ வந்து திருமணமே நடக்காதா? பெரும்பான்மையாக வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்குன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து ஒரே திருமணத்தோடு இருந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து ஒரு திருமணம் கூட நடக்காதவங்களும் இருக்காங்க. இப்படி வந்து பல்வேறு விதமான மாற்று கருத்துக்களை கொடுக்கக்கூடிய தோஷம்தான் வந்து கலத்திர தோஷம்.